சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதனை நேரலையில் பார்க்கலாம். அதிமுகவுடைய தேர்தலை ஒட்டி குறிப்பாக அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு தயாரித்திருக்கக்கூடிய அறிக்கையை தற்போது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இடத்திலும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடத்திலும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தலை ஒட்டி அதிமுகவில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டது. ஒன்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு, மற்றொன்று கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவானது அந்த அறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள். அதனை தற்போது முதலமைச்சரிடமும் துணை முதலமைச்சரிடமும் சமர்ப்பித்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், தற்போது தேர்தல் அறிக்கையில் என்னென்ன முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றிருக்கு? ஏதாவது அது தொடர்பான அறிவிப்படியா இருக்கா? அஇஅதிமுகவை பொறுத்தமட்டில் வரக்கூடிய மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை 2019க்கான ஒரு குழு ஒன்று அஇஅதிமுக சார்பாக அமைக்கப்பட்டது. இந்த குழுவுடைய தேர்தல் அறிக்கையை இன்று அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரிடம் அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய குழு சமர்ப்பித்தது. குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கு அதிமுக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக எனக்குரிய கூட்டணி கட்சிகளை உறுதி செய்யக்கூடிய நிலையில இறுதியாக இன்னும் தேமுதிக மட்டும் வரக்கூடிய ஒரு சூழலில் தேர்தல் பணிகளை தொடர்ந்து முடுக்கிவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இன்று இந்த தேர்தல் அறிக்கையை அந்த தேர்தல் தயாரிக்கக்கூடிய குழு என்பது கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வழங்கியது. குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது 130 பக்கங்கள் கொண்ட இந்த குழு இந்த அறிக்கை கொண்ட ஒரு அறிக்கையாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த குழுவில் தமிழக அமைச்சர் சி.வி. சண்முகம், அதே போல பொன்னையன், செம்மலை, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 7 பேர் கொண்டது குழு இந்த பணிகளை எனக்குரிய கடந்த ஒரு மாதமாக தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டது. இதுவரை 5 கூட்டங்கள் இந்த குழு என்பது கூடி இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டது. இறுதியாக இன்று மகளிர் தினமான இன்று இந்த தேர்தல் அறிக்கையை அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரிடம் அந்த தேர்தல் தயாரிக்கக்கூடிய குழு என்பது வழங்கியிருக்கிறது. விரைவில் தேர்தல் அறிக்கை என்பது அஇஅதிமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. எனவே இன்னும் அந்த தேதி என்பது உறுதி செய்யப்படவில்லை. தற்பொழுது மகளிர் தின நிகழ்ச்சி என்பதை அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அபினேஷ், தேமுதிக நிர்வாகிகள் இன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த கூட்டணி அதிமுகல இருந்து தேமுதிக இருந்து மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் சந்திப்புக்கு பிறகு அதிமுக தரப்புல அதிகாரப்பூர்வமா எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. ஜெயக்குமாருடைய பேச்சு தவிர்த்து அவங்க கூட்டணி என்னைக்கு இறுதி செய்ய வாய்ப்பு இருக்கு? அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க? தொடக்கத்திலிருந்தே தேமுதிகவிடம் மறைமுக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்தது. ஆனால் தொடர்ச்சியாக தேமுதிக தரப்பிடமிருந்தான் இழுபறி என்பது நீடித்து வந்தது. குறிப்பாக அதிமுகவுடைய கூட்டணியை பொறுத்தமட்டில் பாமக, பாஜக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், அதே போல என்ஆர் காங்கிரஸ் ஆகிய 5 கட்சிகள் என்பது கூட்டணி என்பது முடிவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தேமுதிக இழுபறி நீடித்த நிலையில் நேற்றைய தினம் அக்கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இன்னும் ஓரிரு நாட்கள் உறுதி செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த மட்டில் அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே ஜி.கே. வாசன் தரப்பிடமிருந்து தொடர்ச்சியாக அதிமுகவிடம் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் தேமுதிகவிற்கு தொகுதி இறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு அதாவது தமிழ் மாநில காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்கலாம் என எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தேமுதிக கடைசியில், அதாவது நேற்று முன்தினம் பிரதமர் வரக்கூடிய நேரத்தில் ஒரு இழுபறி என்பது தொடர்ச்சியாக நீடித்து வந்தது. எனவே அந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை. எனவே இன்று அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஒரு 12 மணிக்கு மேலாக தமிழ் மாநில காங்கிரசுடைய நிர்வாகிகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. தற்போது மகளிர் தின கொண்டாட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. மகளிர் தினத்தை ஒட்டி தற்போது அதிமுக சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேக் வெட்டி
மகளிர் தின கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அருகில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களும் பல்வேறு மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளும் அங்கு இருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்னால் அதை வெட்டுகிறார்கள். அம்மா அவருடைய 71வது பிறந்த தின விழா. புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. நம்முடைய அம்மா தாய்மார்களுக்காக அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் சரி, ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் சரி, எங்கு சென்றாலும் எங்கே பேசினாலும் அவர்கள் நம்மையெல்லாம் பார்த்து சொல்வார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களாகிய என்னுடைய உயிரிலும் மேலான உடன்பிறப்புகளே என்று சொல்லிவிட்டு நம்மையெல்லாம் என்னை வாழ வைக்கின்ற தெய்வங்களாகிய உலகம் முழுவதும் மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்திலும் தற்போது மகளிர் தினம் என்பது கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு வருகிறது. உடன் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி போன்றவர்களும் தற்போதைய இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கேக்கை வெட்டி உலக மகளிர் தின கொண்டாட்டம் என்பது அதிமுக சார்பில் தற்போது கொண்டாடப்பட்டிருக்கிறது. தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய தேர்தல் குழு தயாரித்த தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரிடமும் துணை முதலமைச்சரிடமும் அந்த குழு சமர்ப்பித்தது. அதற்கு அடுத்ததாக சர்வதேச உலக மகளிர் தினத்தை ஒட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கேக்கை வெட்டி அதிமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள். இதில் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முன்னாள் அமைச்சர்களும் பங்கேற்றார்கள். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.